ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ராதில் செகண்ட் பேப்பர் साहित्य के स्वरूप ऐसे தான் நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. साहित्य हमारी मानसिक प्रतिक्रिया अर्थात विचारों, भावों और संकल्पों की शाब्दिक अभिव्यक्ति है. स्पष्ट कीजिए. இலக்கியம் பார்த்தா நம்ம மனசில் தோன்றும் எண்ணங்கள், உணர்வுகள், அந்த மன உறுதி தான் வார்த்தையோட வெளிப்பாடு தான் இலக்கியன்றாங்கப்பா. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. பிரஸ்தாவனா இன்ட்ரடக்ஷன். மனுஷன் ஏக் சாமாஜிக் பிராணியே. மனிதன் பார்த்தா சமூகத்தில் வாழும் ஒரு உயிரினன்றாங்க. अन्य प्राणियों से उसका स्थान काफ़ी ऊपर है. इसका प्रमुख कारण उसकी चिंतना शक्ति और तर्क शक्ति है. மற்ற உயிரினங்களோட மனிதனோட நிலை பார்த்தா உயரத்தில் இருக்குதுன்றாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிந்தனையும் மற்றும் பகுத்தறிவுன்றாங்க. வக் அந்நிய பிராணியோங்கே சமான் நையே. அவங்க மற்ற உயிரினங்கள் போல இல்லைன்றாங்கப்பா. मनुष्य तभी मनुष्य कहलाया जाएगा जब उसमें साहित्य और संगीत के प्रति रुचि हो. மனிதன் எப்பொழுது மனிதர் ஆகுறாங்கன்னா அவங்க இலக்கியத்துலேயும் சரி மியூசிக்லேயும் சரி ஆர்வம் இருக்கிறதுனால மனிதர்கள் பார்த்தா மனிதர் ஆகிறான்றாங்க. साहित्य को कभी भी मनुष्य से अलग नहीं कर सकते. இலக்கியத்திலிருந்து மனிதனை பார்த்தா ஒருபோதும் தனிமைப்படுத்த முடியாதுன்றாங்க. साहित्य दो निस्संदेह हमारी मानसिक प्रतिक्रिया अर्थात विचारों, भावों और संकल्पों की शाब्दिक अभिव्यक्ति है. இலக்கியம் பார்த்தா நம் மனசில் தோன்றும் எண்ணங்கள், உணர்வுகள், அந்த மன உறுதி வார்த்தையோட வெளிப்பாடு தான் இலக்கியன்றாங்க. சாகித்யனா இலக்கியம்ப்பா. மனுஷகே ஜீவன் மே சாகித்ய கா ஸ்தான் அத்விதீய ஹே. மனிதனோட வாழ்க்கையில் பார்த்தா இலக்கியத்துக்கு ஒரு தனி இடம் இருக்குதுன்றாங்க. மனுஷன் அப்படி பாவனோங்கோ கபி சிப்பானா நை ஜான்தா ஹே. மனிதர்கள் பார்த்தா தங்களோட உணர்வுகள் அவங்களால மறைக்க முடியாதுன்றாங்க. வக் ஹர் ரூப் से अपनी भावनाओं को प्रकट कर देखता है. அவங்க ஒவ்வொரு வகையிலும் பார்த்தா அவங்களோட உணர்வுகள் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. साहित्यकार अपने अनुभवों के आधार पर विभिन्न रचनाओं का सृजन करते हैं. எழுத்தாளர்கள் பார்த்தா அவங்களோட அனுபவங்களோட அடிப்படையில் பார்த்தா பல்வேறு படைப்புகள் உருவாக்குறாங்க. साहित्य का चाहे कवि हो चाहे लेखक, शैली शायर, पद्य हो या गद्य, अनुभवों और भावों को वे शब्द देखते हैं. எழுத்தாளராக இருந்தாலும் கவிஞராக இருந்தாலும் சரி அவங்க செய்யுளும் உரைநடையும் பார்த்தா அவங்களோட அனுபவங்கள் மற்றும் உணர்வுகள் அடிப்படையில் தான் அவங்க வார்த்தையை கொண்டு வராங்க. साहित्यकार के आम जनता का मित्र होने का यही कारण है. எழுத்தாளர்கள் பார்த்தா பொது மக்களுக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கிறாங்கன்றாங்க. साहित्यिक हमारी मानसिक प्रतिक्रिया अर्थात विचारों, भावों और संकल्पों की शाब्दिक अभिव्यक्ति है. साहित्यकार यही काम किया करते हैं. இலக்கியம் பார்த்தா நம் மனசில் உருவாகும் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் மன உறுதி அந்த வார்த்தையோட வெளிப்பாடு தான் இலக்கியன்றாங்க. எழுத்தாளர்களும் பார்த்தா இந்த வேலையை தான் அவங்களும் செய்கிறாங்கன்றாங்கப்பா. சாகித்யக்காரனா எழுத்தாளர்கள். சாகித்யக்கார் சமாஜ் கா ஹி ஏக் அங்கே. எழுத்தாளர்கள் பார்த்தா சமூகத்தில் ஒரு அங்கன்றாங்க. உன்மே ஜோ பாவனாயின் உற்பன்ன ஓத்தி ஹேன் வே இசி சமாஜ் சே ஜென்மே ஹேன். அவங்களுக்கு தோன்ற அந்த உணர்வுகள்லாம் பார்த்தா இந்த சமூகத்திலிருந்து தான் உருவானதுன்றாங்க. சாகித்யக்கார் அப்படி கல்பனாவுக்கோ ரூப் தேக்தே ஹேன். எழுத்தாளர்கள் பார்த்தா அவங்களோட கற்பனைக்கு ஒரு வடிவம் தராங்க. உன்கி கல்பனாओं, विचारों, भावों का मूल कारण उनका समाज और जीवन शैली मात्र है. அவங்களுடைய கற்பனைகள், எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் மூல காரணம் பார்த்தா இந்த சமூக வாழ்க்கைன்றாங்க. अन्य लोग की कल्पना इस लोग की जीवन शैली पर आधारित है. மற்ற உலகத்தோட கற்பனை பார்த்தா இந்த உலக வாழ்க்கை அடிப்படையாக கொண்டதுன்றாங்க. इसलिए उनकी अभिव्यक्ति ही शब्दों का रूप पाती है. இதனால தான் அவங்களோட எண்ணங்கள், உணர்வுகள் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளாக கொண்டு வராங்க. சாகித்யக்கார் சமாஜ் கா ஹி ஏக் அங்கே. எழுத்தாளர் பார்த்தா சமூகத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறாங்கப்பா. साहित्यकार जो भी लिखते हैं अपने विचारों, कल्पनाओं तथा भावों के आधार पर ही लिखते हैं. எழுத்தாளர்கள் பார்த்தா அவங்களுடைய எண்ணங்கள், கற்பனைகள் மற்றும் உணர்வுகள் அடிப்படையில் தான் எழுதுகிறாங்க. சாகித்யக்கார் சமாஜ் கா ஹி அங்கே. எழுத்தாளர் பார்த்தா சமூகத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறாங்க. अभिव्यक्तिना வெளிப்பாடுப்பா. पद्य या गद्य साहित्य दोनों साहित्यकार की शाब्दिक अभिव्यक्ति मात्र ही.
செய்யுளாக இருந்தாலும் சரி உரைநடையாக இருந்தாலும் சரிப்பா இந்த இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்கள் வந்து அந்த சொற்களோட வெளிப்பாடுன்றாங்க. வே ஜின்கே பாரமே சோச்தே ஹேன் வஹி ஷப்த் கா ரூப் லேக்கர் பார்க்கோன் தக் பहुंचता है. அவங்க எதை பற்றி யோசிக்கிறாங்க அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளாக கொண்டு வந்து படிக்கிறவங்களோட மனசில் போய் கொண்டு சேர்க்குறாங்க. உன்கே விசாரங்கா மூல் காரன் உன்கா அனுபவ மாத்திரஹே. அவங்களுடைய சிந்தனைக்கு மூல காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அனுபவங்கள்ன்றாங்க. उनका अनुभव इस संसार तथा सांसारिक जीवन से मात्र संबंधित है. அவங்களுடைய அனுபவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் மற்றும் உலக வாழ்க்கையோட தொடர்பு கொண்டு இருக்குதுன்றாங்க. उनकी शाब्दिक अभिव्यक्ति सिर्फ उनकी नहीं है, समाज की भी है, हमारी भी है. அவங்களுடைய அந்த சொற்களோட வெளிப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கும் சரி நம்மளுக்கும் வந்து இருக்குதுன்றாங்கப்பா. हमारी मानसिक प्रतिक्रिया की शाब्दिक अभिव्यक्ति லேக்கோன் சே கியா ஜாத்தா ஹே. அவங்க மனசில் தோன்றும் அந்த எண்ணங்கள் உணர்வுகள்லாம் வந்து பார்த்தோன்னா வார்த்தைகள் மூலமாக வந்து பார்த்தோன்னா கொண்டு வராங்க. कवि की शाब्दिक अभिव्यक्ति में उनकी सामाजिकता मूल कारण पाता है. கவிஞர்களோட அந்த சொற்களோட வெளிப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்திலிருந்து தான் தோன்றிதுன்றாங்கப்பா. समाज में रहते हुए सामाजिक अभिव्यक्ति को प्रधानता देना साहित्यकारों का कर्तव्य बनता है. समाज में रहते हुए சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு சாமாஜிக் அபிவக்தி அந்த சமூக உணர்வுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தி அதற்கு முக்கியத்துவம் தர்றது தான் இந்த எழுத்தாளர்களுடைய கடமைன்றாங்க. உப் சன்னார்னா கன்க்ளூஷன்ப்பா. துனியா கே ஜீவ் ஜந்துமே மனுஷன் கா ஸ்தான் சர்வோபரி ஹே. உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல உயிரினங்கள் வந்து இருக்குதுப்பா. அதில் மனிதனோட இடம் வந்து பார்த்தீங்கன்னா உயரத்தில் இருக்குதுன்றாங்க. இஸ்மே கபி கிசிக்கோ கோயி சந்தேக் நெய் ஓ சக்தா. இதில் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகம் இருக்க முடியாதுன்றாங்க. மனுஷன் சாமாஜிக் பிராணியே. மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வாழும் ஒரு உயிரினன்றாங்க. சமாஜ் மே ரஹனே மாத்திரசி வக் ஜி சக்தா ஹே. சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு மட்டும்தான் அவங்களால வாழ முடியுன்றாங்க. அகேலா வக் நயி ரஹ சக்தா. தனியாக அவங்களால வாழ முடியாதுன்றாங்க. சாகித்யக்கார் பி சமாஜ் காயி ஏக் அங்கே. எழுத்தாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறாங்கப்பா. ஜோ சமாஜ் மே பில்குல் நயி ரஹதா வக் சாமாஜிக்தா கபி நயி ஜான்தா வக் கபி லிக் நயி சக்தா. இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால சமூகத்தில் வாழ முடியலன்னா சமூக உணர்வும் அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது. அது மூலமாக அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான இலக்கியத்தை வந்து எழுத முடியாதுன்றாங்க. लेखक भले ही अपनी आत्म संतुष्टि के लिए लिखें लेकिन वह अपने लिए नहीं पाठकों के लिए लिखा जाता है. எழுத்தாளர்கள் வந்து பார்த்தோம் அவங்களோட மன திருப்திக்காக மட்டும்தான் எழுதுறாங்கப்பா. அவங்களுக்காக இல்லை படிக்கிறவங்களுக்காக மட்டும் எழுதுறாங்கன்றாங்க. इसलिए हम बिना कोई शक कह सकते हैं कि साहित्य हमारी मानसिक प्रतिक्रिया अर्थात विचारों भावों और संकल्पों की शाब्दिक अभिव्यक्ति है. இலக்கியம் வந்து பார்த்தா நம்ம மனசில் தோன்றும் வந்து எண்ணங்கள் உணர்வுகள் அந்த மன உறுதியோட வெளிப்பாடு தான் இலக்கியன்றாங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்றாங்கப்பா. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் எஸ்ஸே வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம்ப்பா. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.